ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். வணக்கம், வெல்கம் டு தமிழ் பங்கு வர்த்தகம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவு. ஸோ சிவன்ராத்திரி நாளைக்கு வர்றதுனால நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ வியாழக்கிழமைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வியாழக்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் நிஃப்டியில் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ பிப்ரவரிக்கு கொஞ்சம் பெரிய ஃபால் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு கேண்டிலே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பின்னிங் டாப்போட லோவையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்தாச்சு. இன்கேஸ் இந்த மந்த் முடியறதுக்குள்ள இந்த ஸ்பின்னிங் டாப்போட லோவை பிரேக் பண்ணி இது க்ளோஸ் கொடுத்தது அப்படின்னா ஸ்பின்னிங் டாப் கண்டினியூ பியரிஷ் அப்படின்ற ஒரு கேண்டில் சிக்ஸ் ஃபார்மேஷன்ல இங்கே வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் மேஜர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22,450 அப்படின்றது நிஃப்டியில் ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் கொடுக்கும்போது திருப்பி வந்து ஒரு பெரிய ஃபால் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட அடுத்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20,762. ஸோ இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பெருசாக பையிங்கே இல்லை. ஒரு 1 2 3 4 5 கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமா வந்து ஒரு டோஜி ஸ்பின்னிங் டாப் அந்த மாதிரி ஹேங்கிங் மேனு ஹேமரு. ஸோ இந்த மாதிரி தான் வச்சு கிளைண்ட்லேயே கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது கொண்டு போனதுக்கப்புறம் இங்கேயே வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்ற சிம்பிள் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ஹேங்கிங் மேன் சிம்பிள். ஸோ இதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ், இது வந்து ஃபேக் கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் மேன் சிம்பிள், அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் டாப்பு. இந்த ஸ்பின்னிங் டாப் கண்டினியூ பேரிஸ் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் அதை தாண்டி மேலே போகவே முடியல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக மார்க்கெட் ஃபால் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் மட்டும்தான், ரெட் கேண்டில் மட்டும்தான் இருக்குது. ஒரு 4 மாசமாக கிட்டத்தட்ட வந்து அப் ட்ரெண்டே இல்லை மார்க்கெட்டில். பையிங்கே எதுவுமே நடக்கலை. இங்கே ஒரு செல்லிங் வருது, திருப்பி ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கு, மறுபடியும் செல்லிங் வருது, திருப்பி ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஸோ அகைன் இப்படியே செல்லிங் தான் வந்துட்டு இருக்கு. இந்த மந்த் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து செல்லிங் ஜோனுக்கு வந்து மார்க்கெட் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதே மாதிரி திருப்பி இன்னொரு மந்த்துக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து பெருசாக வந்து செல்லிங் விழுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒருவேளை இப்போ நிற்கிற இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா திருப்பி வந்து மார்க்கெட் மேலே போயிடும். அப்படி இல்லாமல் இந்த சப்போர்ட்டை குரூசியல் சப்போர்ட், இதுதான் வந்து மெயினான சப்போர்ட் ஜோனு 22,400 அப்படின்றது நல்ல ஒரு சப்போர்ட். ஸோ அந்த 22,400 உடச்சு க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20,762 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த மந்தோட கேண்டில் க்ளோசிங் வச்சு தான் அடுத்து நம்ம என்ன நடக்க போகுதுன்றதை டிசைட் பண்ண முடியும். அதனால தான் மந்த்லி டைம் ஃப்ரேம் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்து வந்து வீக்லி. ஸோ வீக்லியும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட்டே இல்லை. டவுன் ட்ரெண்டு, ரெண்டு இன்சைடு கேண்டில் க்ரீனில் வருது. அப்புறம் அகைன் வந்து பெரிய ரெட் கேண்டில் போடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்க மேஜர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22,260 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக மார்க்கெட்டில் பார்க்கப்படுது. ஸோ 22,260 மார்க்கெட் டச் பண்ணி அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்துச்சு அப்படின்னா திருப்பி வந்து மார்க்கெட் மேலே போகும். அப்படி இல்லாமல் இந்த 22,480 கட் பண்ணி 22,280 இந்த லெவலே கட் பண்ணி மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த லெவல் ஃபால் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அடுத்த லெவல் ஃபால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21,400 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறனால புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க, கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸோ எப்போ அந்த ட்ரெண்டு மாறுதோ அப்போ நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ ட்ரெண்டு மாறுற வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஓவராலாக. ஸோ அதனால் புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நல்லாவே ப்ராஃபிட் பண்ண முடியும் மார்க்கெட்டில். இப்போ நம்ம வந்து நாளைக்கு மார்க்கெட் லீவுன்றதுனால இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து கண்டினியூவாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஓவராலாக ஒரு பாக்ஸ் பிரேக் அவுட் மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சின்னதாக க்ரீன் கேண்டில் போடுறாங்க. பட் ஓவராலாக வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. இன்றைக்குமே ஒரு க்ரீன் கேண்டில் ஓப்பனிங்கில் வந்திருந்தது. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லி இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் தான் இங்கே வச்சிருக்காங்க. திருப்பி வந்து மார்க்கெட்டில் ஃபால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னைக்கு வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டில் ஃபால் வந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 22,458 அப்படின்ற லெவலுக்கு வந்து நிஃப்டி வந்து ஃபால் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் திருப்பி மார்க்கெட் ஒரு கேப் அப்போ ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு உள்ள 22,562 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பை ட்ரெண்ட் போகலாம். ஸோ 62 கீழே ஓப்பன் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்கும். 22,562 லெவலில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 62 லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன பையிங் இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்.
ஸோ இதான் வந்து நிஃப்டிக்கான இன்ட்ராடே லெவல். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவலை தாண்டி ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட்டில் திருப்பி ஒரு பை ட்ரெண்ட் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது 22,594 அப்படின்ற லெவலில். ஸோ அது கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22,458 வந்து அடுத்த சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பேங்க் நிஃப்டி. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒன்று பிரேக் அவுட் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஹேங்கிங் மேன் வச்சுருந்தாங்க. ஒரு ஹேங்கிங் மேனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில். ஸ்பின்னிங் டாப்புக்கு அப்புறம் இன்றைக்கி திருப்பி மார்க்கெட் மேலே தான் ஓப்பன் ஆயிருந்தது. பட் அதையுமே தாக்கு பிடிக்க முடியலை. ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டதுனால இதுக்கு கீழே ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன் ஓப்பனிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருப்பி சேனலோட பாட்டம் வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டியில் அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு நல்ல லெவல் சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. 48,659 நல்ல லெவல் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அது கீழே இருக்க சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 48,250 அப்படின்றது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதே மார்க்கெட் உடச்சது அப்படின்னா அடுத்த லெவல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 48,035. ஸோ இந்த 3 லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஹை. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓவராலாக ஒரு கன்சாலிடேஷன் பேஸில் தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு திங்கக்கிழமை வந்து ஒரு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு ரெட் கேண்டில் நடுவில் ஒரு சின்ன கிரீன் கேண்டில் போட்டு அகைன் 2 ரெட் கேண்டில் செல்லிங் சைடு தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபால் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டில் நியூஸ் எதுவுமே பாசிட்டிவாக இல்லை இப்போதைக்கு. ஸோ ஃபால் வர மாதிரி தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டு தான் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ட்ரேடே நடக்கல மார்க்கெட்டில். ஸோ 9 ஒரு ஸ்பின்னிங் டாப்புக்கு அப்புறம் ஒரு ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் கண்டினியூவாக மார்க்கெட் சைடுவேஸ் தான் போயிருக்கு. ஸோ ஒருவேளை மேலே போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 48,807 அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கு மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 48,970. அதுக்கு மேலே இருக்கிறது 49,000. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த சேனலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ரேஞ்சு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் தான் மார்க்கெட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் ஒன்று சேனலை கீழேயோ இல்லை மேலேயோ பிரேக் பண்ணால் மட்டும் தான் பெரிய மூவ்மெண்ட் மார்க்கெட்டில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது வரைக்கும் அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்து இன்ட்ராடேல லாஸ் பண்ணாமல் மினிமம் வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியில் வரதுக்கு ஸ்கேல்பிங் ட்ரேடிங் மாதிரி பண்ணிட்டு சின்ன ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியில் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடி பாருங்க மார்க்கெட்டில். ஸோ அப்படி பண்ணாதான் மார்க்கெட்டில் வந்து இப்போதைக்கு இருக்க கண்டிஷனில் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தாச்சு மார்க்கெட்டு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 74,888 கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ அந்த ஓப்பன் ஆனது கீழே தான் வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இன்றைக்கி அது கீழே தான் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு கேப் டவுனாக இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இந்த ப்ரீவியஸாக போயிட்டு இருந்த இந்த சேனலை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இது ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆச்சு, இது ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆச்சு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருந்தது. ஸோ அந்த சப்போர்ட்டையும் உடச்சி இங்கே ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதையும் உடச்சி மார்க்கெட் இப்போ ஃபால் ஆயிடுச்சு. ஸோ ஃபால் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் நம்ம சொல்லியிருந்தது 72,291 வரைக்கும் மார்க்கெட்டில் ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இது கீழே மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகும்போது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 73,813 அப்படின்ற லெவலில் தான் அடுத்த லெவல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ சின்ன சப்போர்ட் நடுவில் வரலாம். சின்ன ஸ்விங் அந்த மாதிரி ஸ்விங் லோ ஸ்விங் ஹை வந்துட்டு திருப்பி மார்க்கெட் ரீச் ஆகிற இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 73,813 அப்படின்ற ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து அடுத்த லெவல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதை உடச்சி கீழே வரும்போது 73,500 அப்படின்ற லெவலில் வந்து அடுத்த லெவல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதான் வந்து சென்செக்ஸ்க்கான லெவல். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நிற்கிற ஜோனை உடச்சு மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்தா தான் ஃபர்தராக வந்து ஒரு சப்போர்ட் லெவலுக்கு போய் போக முடியும் மார்க்கெட்டால். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் 74,888 இன்னைக்கு ஓப்பன் ஆன அந்த ரேஞ்சு வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இல்லை நேற்று ஓப்பன் ஆன ரேஞ்சு 74,888 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த ஜோனுக்குள்ள வந்து மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஆச்சு அப்படின்னா திருப்பி ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகும் மார்க்கெட்டில். ஸோ அந்த ஃபிளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் தான் இப்போ ஆகி ஓடிட்டு இருக்கு ஆல்ரெடி. ஸோ எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டுக்கு அப்புறம் ஃபிளாக் கரெக்ஷன் இந்த பக்கம் கரெக்ஷன் ஆகி இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்படின்றப்ப இதே அளவுக்கான டார்கெட் வந்து மார்க்கெட்டில் கீழே கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதோட டார்கெட் தான் வந்து எக்ஸாக்டாக 72,291 நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து மார்க்கெட் பிரேக் ஆகி கீழே வந்தது அப்படின்னா பொசிஷனல்
பொசிஷனல் புட் ஆப்ஷன் எதுவும் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து வைக்கலாம். ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே ஜாஸ்தி. அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 73,813 அப்படின்ற லெவலில் இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நாளை கழிச்சுக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸுக்கான அப்டேட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து நியூ ட்ரேடர் டு ப்ரோ ட்ரேடர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் யூடியூப்ல. ஸோ அதுக்கு நல்லாவே ரீச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் சின்ன சின்னதாக அனலைஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச வீடியோ ஒன்று நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. இன்கேஸ் ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.